ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். லௌகீகமான விஷயங்களில் மனிதர்களுக்கு இருக்கும் அக்கறை அவர்களை ஒரு நாளும் இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்காது என்பதை நம் ஆண்டவர் கூறுகிறார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஜனங்கள் திரண்டிருந்த பொது வழியில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவரிடம் ஒருவன் வந்து, நாங்கள் சகோதரர்கள் 2 பேர், எங்கள் சொத்துக்களை சேதாரம் இல்லாமல் எங்களுக்கு பிரித்து கொடுங்கள் என்னும் கோரிக்கையை வைத்தான். அதற்கு அவர், என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். திரளான மக்களை நோக்கி சொன்னார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான சொத்துக்கள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். மேலும் அவர்களுக்கு புரியும்படியாக உவமையுடன் கூடிய ஒரு கதையை சொன்னார். செல்வம் மிக்க நிலச்சுவந்தார் ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்திருந்தது. அறுவடைக்கு காத்திருந்த வயல்களை பார்த்தபோது, இத்தனை தானியங்களும் சேமித்து வைக்க என்னிடம் களஞ்சியம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என வருந்தினான். பின்னர் அவனுக்கு ஒரு யோசனையும் பிறந்தது. பழைய களஞ்சியத்தை இடித்துவிட்டு பெரியதாக ஒரு புதிய களஞ்சியத்தை கட்டினான். அதில் தனது வயலில் விளைந்த தானியங்களை கொண்டு வந்து பாதுகாத்தான். அப்போது அவன் தனக்கு தானே பேசிக்கொண்டான், தலைமுறைக்கும் தேவையான சொத்துக்களை சேர்த்து விட்டேன். குறிப்பாக இந்த ஆண்டு கிடைத்திருக்கும் இந்த தானியத்தை என் தேவைக்கு போக மற்றதை விற்று பொருளும் பணமும் சேர்ப்பேன். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஆடம்பரமாக செலவு செய்து வாழ்வேன். பிரியப்பட்டதை சாப்பிட்டு குடித்து களி கூர்ந்திருப்பேன் என சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இன்றைய இரவில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது நீ சேகரித்தவை யாருடையதாகும் என கேட்டார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படித்தான் இருக்கிறான் என்றார். பின்னும் அவர் தம்முடைய சீடரை நோக்கி, எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷ தேவையாக இருக்கின்றன. காகங்களை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவற்றுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவற்றையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவற்றில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுப்பிவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவற்றை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவை உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு உள்ளவற்றை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாக போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோகத்துக்கு உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.